எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டான ஒரு வீடியோ. ஸோ மைவி3 ஆட்ஸை பற்றி தான். ஸோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 31/5/2024 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு டேட்டு தான் அது. இன்னைக்கு டேட்டில் தான் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டேட்டில் தான் இந்த வீடியோவும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னா, மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபார்ம் அப்படின்ற அஃபிஷியல் யூடியூப் சேனல்லேருந்து எம்டி சார் அவர்களே வந்து பேமெண்ட்டை பற்றி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாரு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, சரிங்களா? இன்றைக்கி வந்து 31/5/2024, நாளைக்கு 1/6/2024. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை. இந்த வெள்ளி சனியில் வந்து ஓஎம் மெம்பராக இருக்கிற நீங்கள் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஎம் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் தான் வந்து இந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வித்ட்ராவல் வந்து இந்த வாரம் கொடுக்க வேண்டாம், அடுத்த வாரம் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், சரிங்களா? அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் சனிக்கிழமைக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த வாரம் நீங்கள் திங்கள் டு சனிக்கிழமைக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ஓஎம் மெம்பர், பிஎம் மெம்பர் இந்த 2 பேத்துக்கு தான் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மித்தபடி சில்வர் மெம்பராக இருக்கட்டும், டைமண்ட் மெம்பராக இருக்கட்டும், க்ரௌனாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் போகிறத பற்றி சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன டிஸ்கஸ் அப்படின்னா, மார்ச் மாதம் தான் வந்து இவங்க பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ எலெக்ஷன் இடையில வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷன் வர்ற கேப்பில் வந்து இவங்க கேஒய்சியும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற காரணத்தினால ஜூன் 4ஆம் தேதி தான் வந்து இந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்து வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூன் 4ஆம் தேதி வர்றதுக்குள்ளே இந்த கேஒய்சி எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து பேமெண்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ க்ரௌன் மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் ரீச் பண்ணவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து மார்ச் மாதம், ஏப்ரல், மே மாதம் அந்த 3 மாதத்துக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே, 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கும். அந்த பெரிய அமௌண்ட்டை வந்து இவங்க மொத்தமாக ஒரே பேமெண்ட்டில் போட்டுடலாமா, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி போடலாமா? அதாவது 2 பேமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலாமா, இல்லை ஒரே பேமெண்ட்டாக வந்து பல்க் அமௌண்ட்டாக போட்டுடலாமா அப்படின்றத வந்து அவங்க டிஸ்கஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டு மெம்பராக இருக்கட்டும், டைமண்டாக இருக்கட்டும், க்ரௌனாக இருக்கட்டும், சில்வர் மெம்பராக இருக்கட்டும், இந்த 4 மெம்பருக்குமே வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து ஒரே பேமெண்ட்டில் போடலாமா, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி 2 பேமெண்ட்டாக போடலாமா அப்படின்றத வந்து நாங்கள் பேசி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற போல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சிங்கிள் பேமெண்ட்டில் போட்டாலும் சரி, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி டபுள் பேமெண்ட்டாக போட்டாலும் சரி, ஸோ ஆக மொத்தம் வந்து நமக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்டலாம் கடை வாங்கினோமோ ஸோ அந்த கடனெல்லாம் நம்ம திரும்பி அடைச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இதில் வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய மொபைலு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்ன அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து இந்த மாதிரி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இப்போதைக்கு ஓஎம், பிஎம்முக்கு வந்து தேவையில்லை. ஆனால் நீங்கள் சில்வர் மெம்பரோ, இல்லை கோல்டோ, டைமண்டோ, க்ரௌனோ இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணியிருக்கணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து க்ரௌன் மெம்பராக இருக்கிறேன். அப்படிங்கும்போது நான் அவங்க எப்போ கேஒய்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்க அந்த அப்டேட்டை வந்து எப்போ விட்டாங்களோ, அந்த அப்டேட் விட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா கேஒய்சிக்கு வந்து நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் இது கம்ப்ளீட்டே ஆகலை. ஒருவேளை இவங்க இதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே க்ரௌன் மெம்பருக்கு வந்து பேமெண்ட் போட்டுருவாங்களா, இல்லை ஒருவேளை இந்த கேஒய்சி எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட் போடுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஒரு டவுட் வந்து வருது. ஏன்னா இதையும் வந்து அவர் தெளிவாக வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேஒய்சியே வந்து இன்னும் யாருக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஒரு சில பேத்துக்கு ஆயிருக்குதா என்னன்னு தெரியும். உங்களுக்கு யாருக்காவது வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னொன்று எனக்கு தோணுது. ஒன்று, இவங்க கேஒய்சி இப்படி பெண்டிங்லேயே தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு வேளை கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க பேமெண்ட் போட்டுட்டா ஓகே தான். இல்லை ஒரு வேளை இவங்க பேமெண்ட் வந்து போடுறதுக்கு முன்னாடி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் நாங்கள் பேமெண்ட் போடுவோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கேஒய்சி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட்
கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே வந்து அவங்க வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனையும் அவங்க கொடுத்துடணும். பணமும் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடணும். இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கேஒய்சி வந்து இன்னும் எனக்கு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ஸோ ஒரு வேளை பேமெண்ட் போட்டாங்கன்னா நல்லது தான். இல்லை ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ணால் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க தான் குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதை பற்றி அவர் அஃபிஷியலாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு ஓஎம் மெம்பர் பிஎம் மெம்பர் இவங்க 2 பேருமே வந்து இப்போதைக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஓஎம் மெம்பர் இந்த வாரம் பண்ணிக்கலாம், பிஎம் மெம்பர் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். ஸோ மித்தபடி சில்வர், கோல்டு, டைமண்டு, க்ரௌனு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து எப்போ சொல்லுதோ அப்போ தான் வந்து நம்ம வித்ட்ராவல் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மைவித்ரியில் இருக்கிற முக்கியமான அப்டேட்டு. மைவித்ரி வந்து இப்போ திரும்ப வந்துட்டாங்க. பேமெண்ட் வந்து இப்போ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ரௌனுக்கு எல்லாத்துக்குமே வந்து இனிமேல் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மைவி3 ஆட்ஸை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ ஸோ அவங்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி திடீர்னு வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.